ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் நல்லா ஆட்சி புரிந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சேவை செஞ்சு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு பண உதவி, நல்ல நீதி அந்த மாதிரி செஞ்சிட்டு வந்தாராம். அதனால் அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லோரும் இந்த அரசன் நமக்கு 100 காலம் வாழணும், 100 ஆண்டு காலம் இந்த அரசர் வாழணும், அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்களாம். அவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒரு ஞானிகிட்ட போய் பார்த்து கேட்டாங்களாம். எங்கள் அரசர் 100 வருஷம் வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஞானிகிட்ட பேசுனாங்களாம். அப்போ அந்த ஞானி அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாராம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட முறையிடுங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்து நீங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணால் கடவுள் உங்கள் முன்னாடி நிற்பார். அப்போ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஒரு வேண்டுதல் வைங்க, எங்கள் மன்னன் 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைங்க, அப்போ அந்த கடவுள் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஞானி சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் அந்த ஞானி சொன்ன பிரகாரம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு கோயிலில் பிரார்த்தனை பண்ணி கடவுள் தம் முன்னாடி வரணும், இந்த வரத்தை நம்ம அரசருக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடவுளை கும்பிட்டாங்களாம். கடவுளும் நேரில் வந்தாராம். வந்த உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து, சாமி, எங்கள் மன்னர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிறாரு, எங்களுக்கு எந்த கெடுதல் வராமல் பார்த்துக்கிறாரு, துன்பப்பட்டவங்களுக்கு துயரம் தீர்க்கிறாரு, ஏழைப்பட்டவங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி எல்லாம் செஞ்சு எங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காரு. அதனால் இந்த அரசர் 100 வருஷம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம், வரம் கேட்டாங்களாம். அந்த கடவுளும் சரி, உங்கள் மன்னர் 100 ஆண்டு காலம் வாழ்வார் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். இந்த சந்தோஷமான செய்தியை அரசர்கிட்ட சொல்ல போனாங்களாம். அப்போ அரசர்கிட்ட சொல்லி முடித்த பிறகு அவங்க மனைவி பார்த்தாங்களாம், அரசரோட மனைவியை. அரசரோட மனைவியை பார்த்தப்ப அரசரோட மனைவியோட முகம் சோகமாக இருந்ததாம். என்னடா, நம்ம ராஜா 100 வருஷம் வாழணும்னு சொல்லி வேணுமே, இப்போ இந்த மனைவியோட முகம், அரசரோட மனைவியோட முகம், அதாவது நம்ம ராணியோட முகம் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்களாம். இவங்க அப்படி நினைக்கிறப்ப ராணி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்களாம். ராணி அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டு இவங்க ஒன்று நினச்சிருக்காங்க, அந்த ராணி அம்மா நினச்சது வேறு. அந்த அம்மா கடவுள்கிட்ட வேணுனாங்களாம், சாமி, இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த அரசர் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைக்கிற இந்த மக்கள் இந்த அரசர் 100 வருஷம் வாழ்கிறப்ப இந்த மக்களும் 100 ஆண்டு காலம் வாழணும், அப்போ அப்படி ஒரு வரத்தை கொடுங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா வேணுனாங்களாம். அப்போ அந்த அம்மா முன்னாடி, அந்த அம்மா கற்புக்கரசி, அந்த அம்மா முன்னாடி கடவுள் தோன்றி, உங்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே 100 வருஷம் வாழ்வாங்க, உங்கள் ராஜா 100 வருஷம் வாழ்கிறப்ப நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக 100 வருஷம் வாழ்வீங்க, 100 ஆண்டு காலம் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், இந்த நாட்டு மக்களும் மன்னரும் நீங்களும் வாழ்வீங்க அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம்.